மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக என்ன கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அவர்கள் அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்களை ஏய்க்கும் வகையில் இந்த கருத்து அமைந்திருக்கிறது. அண்ட புழுகு ஆகாச புழுகு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய தேசத்தின் வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாய தொழிலை முற்றாக கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் வகையில் மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வன்முறை நடந்தது துரதிருஷ்டவசமானது. இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இதற்கு முழு பொறுப்பு பிரதமர் மோடி தான். புதுதில்லியை நோக்கி டிராக்டர் பேரணியை நடத்தினார்கள். அனுமதிப்பது போல் அனுமதித்து உள்ளே ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்களை இறக்கிவிட்டு வன்முறைக்கு தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதே ஆளும் கட்சியான பாஜக தான். அந்த செங்கோட்டையில் ஏறி வன்முறையில் ஈடுபட்டது உட்பட சீக்கியர் கொடியை ஏற்றியது உட்பட ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் என்பது அம்பலமாகி இருக்கிறது. கையும் களவுமாக அந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இங்கே மதவெறியை தூண்டுவதற்கும் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுவதற்கும் சதிவேளைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்திய அரசின் ஒத்துழைப்போடு தான் சிங்கள இனவெறி கும்பல் தொடர்ந்து தமிழ் மக்களை படுகொலை செய்து வருகிறது. இன்று ஈழ விடுதலைக்காக தனது இன்னுயிரை நீத்த முத்துக்குமார் நினைவு நாள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நிகழ்வதற்கு முன்னதாக வன்னியை சுற்றி வளைத்த சிங்கள படையினரை கண்டிக்கிற வகையிலும் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்த இந்திய அரசை கண்டிக்கிற வகையிலும் ஈழ விடுதலையை வென்றெடுப்பதற்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மற்றும் உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் முத்துக்குமார் தனது உடலில் தீ வைத்து கொண்டு ஈழம் வெல்க பிரபாகரன் வாழ்க என்று முழக்கமிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்ட நாள். தன்னுடைய இறப்பை மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று கடைசி நேரத்தில் உயிர் பிரியும் தருவாயில் கூறிய தம்பி முத்துக்குமாரை அவருடைய அளப்பரிய ஈகத்தை நினைவு கூறுகிறோம். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்று குடியரசுத் தலைவரின் உரை நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசின் மக்கள் விரோத சட்டங்களையும் மக்கள் விரோத கொள்கைகளையும் எதிர்க்கிற வகையில் குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணித்து விடுதலை சிறுத்தைகளின் உறுப்பினர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்கவில்லை. மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களையும் மைய மண்டபத்தில் ஒரே இடத்தில் கூட்டி வழக்கம் போல குடியரசுத் தலைவர் ஆளுங்கட்சி அறிக்கையை படித்து கொண்டிருக்கிறார்.
குடியரசுத் தலைவர் கூட சுதந்திரமாக கருத்து சொல்ல முடியாத ஒரு தேசமாக ஆளும் கட்சியினரின் அறிக்கையையே படிக்கிற அளவுக்குத்தான் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற நிலையில் உள்ள ஒரு தேசமாக நமது இந்திய தேசம் இருக்கிறது. அவருடைய உரை ஆளுங்கட்சி தரப்பு வாதங்களை அப்படியே முழுமையாக பிரதிபலிக்கிறது. குறிப்பாக வேளாண் சட்டங்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. மோடி அவர்களின் தலைமையிலான அரசு பிஜேபி மற்றும் RSS உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக என்ன கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள். விவசாயிகளை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்டங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த சட்டங்கள் குறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. இதை இந்த அரசு முறியடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட அண்டப்புழுகு ஆகாச புழுகு என்று சொன்னால் அது மிகையாகாது. MS சுவாமிநாதன் அவர்களின் தலைமையிலான ஆணையத்தின் பரிந்துரைப்படி குறைந்தபட்ச ஆதார விலையை இந்த அரசு தீர்மானித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். போராட்டமே விவசாயிகளின் போராட்டமே MS சுவாமிநாதன் தலைமையிலான ஆணையம் என்ன பரிந்துரைத்ததோ அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதுதான். குறிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலையை தீர்மானிப்பது தொடர்பாக MS சுவாமிநாதன் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், மொத்த உற்பத்தி செலவோடு 50% அந்த உற்பத்தி செலவில் இருந்து 50% கூட்டி உற்பத்தி செலவு மற்றும் உற்பத்தி செலவிலிருந்து 50 விழுக்காடு ஆகியவற்றை கூட்டி அதன் அளவில் அதன்படி குறைந்தபட்ச ஆதார விலையை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் MS சுவாமிநாதன் பரிந்துரை. ஆனால் என்னுடைய அரசு MS சுவாமிநாதன் ஆணையத்தினுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிறது என்று குடியரசுத் தலைவர் அவர்கள் அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார். நாட்டு மக்களை ஏய்க்கும் வகையில் இந்த கருத்து அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில் கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்கு 25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொன்னார். குடியரசுத் தலைவர் கொடுத்த வாக்குறுதியை மக்கள் நம்பினார்கள். அரசின் அதி உயர் பதவி, ஒரே பதவி குடியரசுத் தலைவர் பதவி, அல்டிமேட் பவர். ஆக அவர் சொல்லுகிற எந்த கருத்தாக இருந்தாலும் அது ஒரு தீர்ப்பை போல மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் கடந்த முறை உரையாற்றுகிற போது கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக 25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் மோடி அரசு அதை பொருட்படுத்தவே இல்லை. அப்படி எந்த ஒரு திட்டத்திலும் எந்த திட்டத்தின் மூலமாகவும் குடியரசுத் தலைவர் சொன்னதைப் போல 25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மாறாக கிராமப்புறங்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற, இந்திய தேசத்தின் வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாய தொழிலை முற்றாக கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் வகையில் மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளை பாதுகாப்பதற்காக, அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, அவர்களுக்கு செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அவர்களுக்கு சாதகமான 3 சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த 3 சட்டங்களும் பரந்துபட்ட அளவில் ஒட்டுமொத்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் முற்றிலும் எதிரானது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தான் தவறாக பிரச்சாரம் செய்கின்றன என்று மோடி சொல்லுவதையே குடியரசுத் தலைவரும் சொல்லுகிறார். இது குறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன.
அதை என்னுடைய அரசு முறியடிக்கும் என்று சொல்லுகிறார். குடியரசு நாளில் வன்முறை நடந்தது துரதிருஷ்டவசமானது, இந்திய தேசிய கொடி அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இதற்கு முழு பொறுப்பு பிரதமர் மோடி தான். 2 மாத காலம் அமைதியான முறையில் அறவழியில் விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லியை நோக்கி செல்லும் பிரதானமான நெடுஞ்சாலைகளின் முனையிலே அமர்ந்து, எல்லையோரத்திலே அமர்ந்து, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில், வன்முறைக்கு இடம் தராத வகையில், கட்டுப்பாடான முறையில், உலகமே வியக்கும் வகையில் போராட்டத்தை நடத்தி சாதித்தவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். இந்த 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும், எம்எஸ்பி சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாய பெருங்குடி மக்கள் ஜனவரி 26 குடியரசு நாள் அன்று புதுதில்லியை நோக்கி டிராக்டர் பேரணியை நடத்தினார்கள். அனுமதிப்பது போல் அனுமதித்து உள்ளே ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்களை இறக்கிவிட்டு வன்முறைக்கு தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதே ஆளும் கட்சியான பாஜக தான். செங்கோட்டையில் சீக்கியர்களின் கொடியை ஏற்றியது சீக்கியர் சமூகத்தை சார்ந்த யாரும் இல்லை, விவசாய சங்கங்களை சார்ந்த யாரும் இல்லை, அல்லது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களாக யாரும் இல்லை. அந்த செங்கோட்டையில் ஏறி வன்முறையில் ஈடுபட்டது உட்பட, சீக்கியர் கொடியை ஏற்றியது உட்பட ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் என்பது அம்பலமாகி இருக்கிறது. கையும் களவுமாக அந்த நபரை பிடித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இங்கே மதவெறியை தூண்டுவதற்கும், மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுவதற்கும் சதிவேளைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏதோ மோடியின் தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலன்களுக்காக இயங்குகிற ஒரு அரசு என்பதைப் போல ஒரு பொய்யான தோற்றத்தை தருகிறார் தன்னுடைய உரையின் மூலமாக. எனவே வெற்று ஆரவாரமாகவும் பயனில்லாத அறிவிப்புகளாகவும் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லாத சவால்களாகவும் குடியரசுத் தலைவரின் உரை அமைந்திருக்கிறது. எதிர்பார்த்ததுதான் என்றாலும் ஏமாற்றம் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. குடியரசுத் தலைவரின் உரை ஆளும் கட்சியின் அறிக்கையாகவே அமைந்திருக்கிறது. எனவே உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறது. பிஜேபி ரத யாத்திரை நடத்தி நேற்று கொண்டாடப்பட்ட முருகன் தைப்பூசம் பணிக்கு வெற்றி பெற்றது அப்படிங்கிறது முதலமைச்சர் நன்றி சொல்லியிருக்காரு. இதை அவங்க அனுமதிச்சிருக்காங்க. இது அவரு சாதிச்சுதான் நேற்று இதை பற்றி தமிழகத்தில் மக்களுக்கு ஒரு இது வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறது. தைப்பூசத்திற்கு தமிழக அரசு விடுமுறை விட்டதற்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அடுத்தவர் உழைப்பில் சுகம் காணக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் பெருங்குடி மக்கள் தொடர்ந்து முன்வைத்த கோரிக்கையை முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். அவ்வளவுதான். சார், இலங்கையில் தமிழக மீனவர்கள் 4 பேர் படுகொலை திமுக ஆர்ப்பாட்டம் கடந்த ஒரு 30 வருடங்களாகவே இந்த மீனவர்கள் கொலைகள் நடந்து கொண்டு இது எந்த ஒரு தீர்வும் இந்த அரசு கொண்டு வருது. இந்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் சிங்கள இனவெறி கும்பல் தொடர்ந்து தமிழ் மக்களை படுகொலை செய்து வருகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால்தான் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சிங்களவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் தமிழ்நாட்டிலே சிலரால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போதே விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டினோம், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த நிலைதான் எடுப்பார்கள். காங்கிரஸா பிஜேபியா என்பதை விட இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை தமிழர்களுக்கு எதிராகவே இருக்கிறது
எவ்வளவு மோசமாக செயல்பட்டாலும் கூட சிங்கள இனவெறி அரசை பகைத்து கொள்ள இந்திய அரசு தயாராக இல்லை. அந்த துணிவில்தான் இந்திய அரசு சிங்கள அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காது என்கிற துணிவில்தான் இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளில், வன்முறை வெறியாட்டங்களில், அரச பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்ந்து சிங்கள இனவெறியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 4 பேரை படுகொலை செய்த இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் தமிழ்நாட்டு தமிழர்களையாவது பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பாதுகாக்க தவறிய இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையாவது பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மாநில கட்சிகளுக்கு இது தொடர்பாக அழுத்தம் என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து எந்த ஆட்சி மத்தியில் இருந்தாலுமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது வெளியுறவு கொள்கையில தான் இந்த சிக்கல் இருக்கு. அப்போ மாநில கட்சிகள் என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கணும், எதிர்கட்சிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவும் போராட்டம் நடத்திருக்கு, எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு சூழல் இருக்குமா இது இந்த பிரச்சனைக்கு? எதிர்கட்சிகள் போராட முடியும், குரல் எழுப்ப முடியும். ஆளும் கட்சி தான் இதில் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு, ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அது அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். அவருடைய விருப்பம் நிறைவேறும் என்று அவர் காத்திருக்கலாம். ஆனால் திமுக கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியாக இருப்பதால் நல்லிணக்கமாக அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களை கொண்ட கட்சிகள் கொஞ்சம் முன்கூட்டியே தேர்தல் வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும், தொகுதி பங்கீடு முடியட்டும், எங்களுடைய பணி தீவிரமடையும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விருப்பத்தின் பேரிலே தான் உதயசூரியன் கட்சியில் போட்டியிட்டாங்க. எங்கே சொல்லியிருக்காரு? என்னைக்கு? திமுகவில் மட்டும் இல்லைங்க, அதிமுக கூட்டணியில் கூட அந்த கூட்டணி கட்சிகள் அவங்க அதிமுக சின்னத்தில் சில கட்சிகள் நிற்க தான் செய்யுது. சின்னங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. திமுக கட்டாயப்படுத்தவும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை வருகிற போது தோழமை கட்சிகள் கசந்தும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் தான் இது கையாளப்படுகிறது, அவ்வளோதான். தொகுதியை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒரு உத்தியின் அடிப்படையில் தான் சின்னம் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. 22 ஆண்டுகள் திமுக செய்ய முடியாத 100 நாள்ல ஸ்டாலின் செஞ்சிருவாரா அப்படி சொல்றது நகைச்சுவையா இருக்கு. சீமான் அவர்கள் சொல்றாரு. பிரச்சாரத்தில் தொடங்கிட்டாங்க. உங்கள் தொகுதி ஸ்டாலின் 100 நாள் கோரிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்சி 100 நாளுக்குள்ள அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. திமுக விமர்சிப்பதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உரிமை இருக்குது. அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறாரு. தன்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இவருக்கு இருக்குது. அதனால் இவர் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறார். தைப்பூச திருவிழா இதில் ஒரு பெண்ணை உள்ள அனுமதிக்க தலித் பெண்ணை போராடி பார்த்துட்டு எப்படி பார்க்குறீங்க? நடந்து பொதுவாக பெண்களே வெளில விட மாட்டாங்க. தலித் பெண்கள் மட்டும் இல்லை, ஆன்மீக தலங்களில் பெண்களுக்கு தீண்டாமை தான் நிலவுகிறது. அதனால் பெண்களுடைய உரிமையை நாம் பேசினால் நாம் இந்துக்களுக்கே எதிரானவர்கள் என்று சனாதன சக்திகள் விமர்சிக்கிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, எடப்பாடி மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கூட்டணியில் அவங்களுக்கு இடையில இணக்கம் இல்லைன்னு தெரியுது. சிறையில் இருந்து சசிகலா ரீசெண்டாக வெளியே வந்திருக்கிறாங்க. அவர் வரும்போதே தமிழ்நாட்டுக்கே வரல. அதற்கிடையிலே கட்சிகளில் கொஞ்சம் பிள்ளைகளுக்கான ஒரு சூழல் காணப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க தனிப்பட்ட உட்கட்சி விவகாரம். அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம். அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு வராங்க, அவ்வளோதான். அதில் வேற ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக வெற்றி பெறும். இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கும் என்று மோடி கற்பனையில் கூட நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை.
மோடி அரசை அசைத்து காட்டுகிற வலிமை விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருக்கிறது. இந்த சட்டங்களை அவர்கள் திரும்பப் பெறவில்லை என்றால் ஆட்சியையே மக்கள் தூக்கி எறிவார்கள். சசிகலாவோட வருகை தமிழக அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நீங்க நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி நானும் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு என்னால் யூகமாக எதையும் சொல்ல முடியாது. மத்திய அரசு இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி பேசஞ்சர் ரயில்கள் எதுவும் அனுமதிக்கல. மேலும் அந்த ரயில்களை வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்ற திட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு டிராவல் பண்ண ஆள் இன்னைக்கு 30 ரூபா 40 ரூபா ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அபாயம் ஏற்படுது. பேசஞ்சர் ட்ரெயினே சொல்ற மாதிரி ஐடியா இல்லை. அது ரயில்வே சாமானியமான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் எந்த முடிவையும் ரயில்வே நிர்வாகம் எடுக்கக்கூடாது. கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள சாமானியர்கள் பாதிக்கப்படும் வகையில் பேசஞ்சர் ட்ரெயின் போன்றவற்றை நிறுத்தக்கூடாது. அதை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும். திமுக கூட்டணியில் உங்க தொகுதி பங்கீடு எப்போ சார் பேச்சு வந்தேன்? எதுவும் பிரச்சாரத்துக்கு எப்போ போகிறீங்க? எதுவும் நான் தான் முதலே சொல்லிட்டேன். ஆலோசிச்சிருக்கீங்களா? நேரம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே திமுக பேச்சுவார்த்தை தொடங்கிடுவாங்க. பொதுவாக திமுக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை கொண்ட கட்சி என்பதனால் எப்போதும் போல கொஞ்சம் முன்கூட்டியே அவங்க வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இது எப்பவும் வாடிக்கையாக நடக்கக்கூடியது தான். தொகுதி பங்கீடு முடிஞ்ச பிறகு நாங்கள்லாம் தீவிரமாக களத்தில் இறங்குவோம். அது அவங்களோட பேசுறது, ஊடகவியலாளர்களோட பேசுறது இல்லை. நெகோசியேஷன் பிட்வீன் டிஎம்கே அண்ட் விசிகே. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.